காரோட பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பேசி நான் போட்டுட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சரி, கார் வச்சிருக்கிறதுல ஏதாச்சும் நெகட்டிவ்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கொலவெறித்தனமான ஏரியா அதெல்லாம் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, நான் மேப்பில் பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நான் போகவே மாட்டேன். 3000 XP95 பெட்ரோல். சாரி, மந்த்லி என்ன பண்ணுங்க, இயர்லி மெயின்டெனன்ஸ். இயர்லி மெயின்டெனன்ஸே வந்து 1.5 lakhs கிட்ட ஆகுது அப்படின்னா நான் யோசிக்கிறேன், என்னது இவ்வளோ ஆகுதா? சம்டைம்ஸ் நான் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நான் எங்கேயாச்சும் நடந்து அப்படி தூரமாக போய்ட்டு லைட்டாக திரும்பி பார்த்து ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு அந்த மைனர் ஸ்க்ராட்ச் என் கண்ணுக்கு மட்டும் தெரியும். ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. சரி, இன்றைக்கி ஒரு சின்ன அன்ஃபில்டர்டு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன். மார்னிங்கில் ஷூட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மோட்டிவேஷனே வரமாட்டேங்குது. அதனால் திரும்பவும் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நைட்டில் ஒரு வீடியோ. ஆல் ரைட், இது வந்து எதை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ என் சேனல்லே வந்து நிறைய கார் வீடியோஸ் தான் நிறையா போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் க்ளோரிஃபைங்காக போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். காரோட யூஸ் என்ன, கார் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னு நிறையா காரோட பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பேசி நான் போட்டுட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சரி, கார் வச்சிருக்கிறதுல ஏதாச்சும் நெகட்டிவ்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த பாயிண்ட்டை வந்து நான் பார்த்தேன், மற்ற சேனலெல்லாம் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரில. சரி, அதனால் பேசலாமேன்னு சொல்லி இது பண்ணேன். ஏன்னா கார் வாங்கணும்னு நினைக்கிற யாருமே வந்து காரோட நெகட்டிவ்ஸ்லாம் யாரும் கேட்க மாட்டானுங்க. பயங்கரமான ரோடாக இருக்குது. ஒரு யூட்டனுக்கு ஆசைப்பட்டு ஏதோ சந்துக்குள்ளே மாட்டிக்கொண்டேன். இவன் என்ன இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கிறான்? நம்பர் பிளேட்டே இல்லை. இவன் யாரா இவன்? ஆல் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் லைக் அ ஒன் டைம் பர்ச்சேஸ் திங். ஒரு தடவை வாங்கினோமா அப்படியே விட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. கார் இஸ் மென்டல். என்ன இடிக்கிற மாதிரி ரைட் சைடு எடுக்கிறான் பைத்தியக்காரன். கார் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் கார் இஸ் பேசிக்லி லைக் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் யூ காண்ட் கேன்சல். நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஏதாச்சும் ஒரு செலவு இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இஎம்ஐலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் மந்த்லி போயிட்டுருக்கும். பேசிக்லி நீங்கள் எந்த கார் வாங்கினீங்களா அப்படின்னாலும் மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் போயிட்டுருக்கும். பெட்ரோல், இயர்லி ஒன்ஸ்க்கு ஒரு சர்வீஸ், நடுவில் ஏதாச்சும் ஆயில் சேஞ்ச், கார் இது பண்ணுறது. அப்புறம் எங்கேயாச்சும் நீங்கள் மால் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே பார்க்கிங் சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டோட்டலாக ஆட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, கார் வச்சுருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து மந்த்லி வந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் சம்திங் யூ காண்ட் எஸ்கேப். ஏன்னா நிறைய பேர் வந்து கார் வச்சுருக்கிறதுலே எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கார் வாங்குறீங்கள்ல, அந்த வாங்குகிற பார்ட்டு தான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்டான பார்ட். இப்படி போகலாமா? சரி, ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். காரோட மெயின்டெனன்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து டஃப்பான பார்ட், லாங் டேர்முக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இப்போ கார் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா,
இது வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பைக் யூஸ் பண்ணிட்டுக்கிறீங்க ரொம்ப வருஷமாக, இல்லை நார்மலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணாலும் யோசிச்சிங்க அப்படின்னா டக் டக்குன்னு போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கு வேறு எதுவுமே மைண்டில் தோணாது. அங்கே போனால் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த லொக்கேஷன், இந்த ஏரியா. மேப்பில் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் போட்டு போகலாம், எந்த ஏரியா வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கார் வச்சுருக்கீங்கன்னா எப்படின்னா, மேப்பில் சில டைரெக்ஷன், சில ஏரியாக்கெலாம் நீங்கள் போக மாட்டீங்க. கான்ஷியஸாக யோசிப்பீங்க, ஓகே இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா சந்து மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே காரை வச்சுட்டு போனால் டிராஃபிக் இருக்கும், இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அங்கே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ரூட்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த காருக்கு வந்து பார்க்கிங் பண்ணணும். ஸோ அந்த பார்க்கிங்க்கு வந்து கரெக்டாக இருக்குமா, பார்க்கிங்க்கு லொக்கேஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது, எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி பார்க்கிங் இருக்குமாங்கிறது வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவீங்க. யார் ஏதாச்சும் ஒரு பிளான் அவனுங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக போடுறாங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இதாக தான் இருக்கும், ஆமாம் அதில் பார்க்கிங் இருக்குமான்னு. இப்போ நானே வந்து நான் வந்து கபன் பார்க் ரொம்ப நாளாக போகணும், ஒரு மார்னிங், ஒரு ஏர்லி மார்னிங்காக போயிட்டு கொஞ்சம் சினிமாட்டிக்காக ஒரு ஷூட்லாம் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக சில கான்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்ருக்கிறேன். என்னால் காலையில் எழுந்திருக்கலாம் முடியுது, பட் கபன் பார்க் போகிறதுக்கு வந்து மைண்டில் ஒரு இது ஓடிட்டே இருக்குது. என்னென்னா நான் அங்கே போனால் நான் எங்கே பார்க் பண்ணுவேன், ஏன்னா நான் வந்து கூகுளில் செக் பண்ணால் அது வேறு பிளேஸை சொல்லுது. நீங்கள் கபன் பார்க் போகிறீங்கன்னா இங்கே பார்க் பண்ணலாம், அங்கே பார்க் பண்ணலான்னு சொல்லுது. நான் ஒரு 5 years பேக் அப்போ வந்து I-10 வச்சுருந்தேன். அந்த டைம் வந்து கபன் பார்க்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பேங்க்கோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, அவனுங்க ஃபெசிலிட்டியில் நான் பார்க் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் ஒரு வாட்டி போகும்போது அதை லாக் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ எனக்கு எங்கே பார்க் பண்ணுறங்கிற ஐடியா இன்னுமே இல்லை. நான் போயிட்டு நடுராத்திரி போயிட்டு தான் நான் சர்ச் பண்ணும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவே ஒரு ஹெசிடேஷன் தான். நான் இப்போ போகலான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். என் ஏரியாவிலேருந்து ஐ திங்க் ஒரு 45 minutes to 50 minutes தான் ட்ரைவ். போகலான்னு யோசிப்பேன், பட் எனக்கு இதான் மைண்டில் விடும், அங்கே டிராஃபிக்கில் எங்கே நான் பார்க் பண்ணுவேன், எங்கே பார்க் பண்ணால் திரும்ப நான் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா, இல்லை எந்த அங்கே எனக்கு பார்க்கிங் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. பைக் பார்க்கிங் நான் நிறையா பார்த்துருக்குறேன், பட் காருக்குன்னு ஸ்பெசிஃபைடாக பார்க்கிங் பார்த்த மாதிரி தெரில. அண்ட் கூகுளில் வந்து நான் எப்போ சர்ச் பண்ணாலும் சரி, எவனாச்சும் ஒருத்தன் வந்து இந்த லொக்கேஷனில் போடுங்க, அந்த லொக்கேஷனில் போடுங்க, இந்த மெட்ரோவில் பார்க் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறான்னு தவிர கபன் பார்க் பக்கத்தில் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டானுங்க. ஸோ ஒரு நாள் நானே போய் பார்க்குறேன். ஸோ இது ஒன்று இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் வந்து ஒரு விதமான ஹெசிடேஷன் இருக்கும். நீங்கள் ஏதாவது பிளேஸ் போகிறீங்கன்னா பார்க்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. ஃபியூலை போட்டுடலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சந்து பொந்து அதெல்லாம் சொன்னேன்ல, இது வந்து ஒரு மாதிரியான எமோஷ்னல் ட்ரெயினாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் பார்க்குறீங்கன்னா கூட அதில் வந்து உங்கள் வண்டி போகிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டில் அது தோணும், இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குமா, இந்த இடத்துல கன்ஜஸ்டடாக இருக்குமா, கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும். இது வந்து உங்கள் கூட இருக்கிற யாருக்குமே அது ஃபீல் ஆகாது. ஏன்னா அவங்க கார் அவங்க வந்து வச்சுருக்க மாட்டாங்க, இல்லைனா அவங்களுக்கு அது ஃபீலே ஆகாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க என்ன நினைப்பாங்கன்னா காரு தான் இருக்குதுல்ல அப்படியே போயிடலாம், மற்றவங்களாம் போகிறாங்க அப்படியே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு தோண. இது வந்து இப்போ என் ஃப்ரெண்டு நான் சொன்னல, ஒரு திட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு, அப்போல்லாம் வந்து அவன் பிளேஸில் போயிட்டு நாங்கள் பிக்கப் பண்ண போனேன். அந்த பொண்ணை பிக்கப் பண்ண ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொலவெறித்தனமான ஏரியா அதெல்லாம் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, நான் மேப்பில் பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நான் போகவே மாட்டேன். அது எப்படின்னா இதை விட சின்ன சந்து, ஆனால் 2 கார் போகுது, ஃபுல் ஒரு 1,00,000 பைக் இருப்பானுங்க மொத்தமாக. அந்த பைக்கர்ஸ் ஃபுல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தானுங்க. செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இது. அதில் வர பின்னாடி ஒரு ஸ்க்ராட்ச் வரையும் அவனை ஒருத்தன் போட்டுவிட்டு போயிட்டான். அந்த இடத்துல வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அது அந்த மாதிரியான ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸ். அதில் நீங்களே நினச்சா கூட வந்து எவனையும் இடிக்காமல் ட்ரைவ் பண்ண முடியாது போல், அந்த மாதிரியான ஒரு கன்ஜஸ்டட். அது வேறு மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி நம்ம போயிடுவோம் பார்த்துட்டோம். அவங்க வேறு அது வேறு டீப்பாக உள்ளே வேறு போயிருந்தாங்க.
நான் திரும்ப அந்த ரோடே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சந்து, அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே வந்து மென்டலி நான் ட்ரெயின் ஆகிட்டேன். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது தான், இது இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இவங்களுக்கோ எதுவுமே புரியாது. இப்போ என் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களாம் வந்து சில பிளேஸஸ்க்கெலாம் நான் கூப்பிட்டு போகும்போது எங்கள் அம்மாலாம் வந்து போகலாம்ல இதில் போ அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தன் லாரிலாம் போது பாரு அப்படி இப்படின்னு கை காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியும் அந்த இடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இது. பைக் எல்லாத்தையும் சைடில் நிறுத்தி வச்சுருப்பானுங்க, நம்ம ரொம்ப ஸ்லோவாக பார்த்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். பட் ஆனால் நான் தனியாக போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி லொக்கேஷன் போக மாட்டேன். ஸோ இது ஒரு விதமான இந்த எமோஷ்னல் ஈக்கு வந்து நீங்கள் கார் ஓன் பண்ணுற வரைக்கும் வராது, ஓன் பண்ணதுக்கப்புறம் வரும். நீங்கள் சில ஏரியாஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கான்ஷியஸாக. அதுக்கான மென்டல் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காது. இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா வேணாம், இந்த இடத்துல இந்த மாதிரி சந்து பந்தாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்கும். இது வேறு ஒன்று. இப்போ நான் பெங்களூரில் இருக்கிறதுனால நான் சிட்டிக்குள்ளே இதை எடுத்துகிட்டே போக மாட்டேன். இதை வந்து நான் வந்து 90% வந்து ஹைவேக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆஃபீஸ்க்கும் போகிறதில்ல, மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கிறேன். ஸோ நான் காரை வந்து வெளியே எடுக்கிறதே இல்லை. நான் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் ஒரு பைக்கை வாங்கி போடலாமா, சிட்டி யூஸ்க்காக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை எடுத்துகிட்டு நான் உள்ளே போகிறதே கிடையாது. உள்ளே போனாலே ஏதாச்சும் பிரச்சனை வரும், எவனாச்சும் சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிருப்பானுங்க. அது வேறு ஒன்று இருக்குது. நான் முன்னாடி ஒரு இஷ்யூ சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி. எங்கே ஸ்பின் சலோனால் எனக்கு பல இஷ்யூஸ்கள் வருது போல். அந்த ஸ்பின் சலோனில் இப்போ திருட்டு போனது ஒரு கேஸு. இன்னொரு ஸ்பின் சலோன் இருக்குது பாகலூரில். அங்கே நான் கீழே பார்க் பண்ணிட்டு போனால் ஒரு தள்ளுவண்டி கடைக்காரன் வந்து நான் வண்டி எடுக்கும்போது சண்டை போட்டுருந்தான். நீ வண்டியை விட்டுட்டு போயிட்ட, நான் தான் இங்கே தள்ளுவண்டி கடை போடுவேன், நீ அதில் பார்க் பண்ணிட்ட அப்படின்னா. அடே நீ வருவேன்னு எனக்கு எப்படா தெரியும், சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி இங்கே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துருந்தான். சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பெட்ரோல் வச்சுருக்கானுங்களா இல்லையா, என்ன சடனாக இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே எப்போவுமே இப்படி தான் இருக்கும், பட் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே தர்றாங்க. நான் வேறு மவுண்ட்டை மாற்றிட்டேன், முடி அதிகமாக வளர்த்துருக்கிறதுனால வெறும் கேப்பை வச்சு போட்டேன்னா வர மாட்டேங்குது. XP95 இது இருக்கிறது, ஆனால் ஆளை தான் காணோம். கொஞ்சம் நான் முன்னாடி போய்க்கவா. வரும். 3000 XP95 पेट्रोल. कार्ट XP95 पेट्रोल. இது வேறு மவுண்ட்டை மாட்டியிருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்குது. टैप रात में दिन हम तो कुछ ना कर ही नहीं। रात में दिन हम तो इतने बहान से ऑटोमेटिक पे हो जाता है। मुझे हम लोग लिए नाइट में तो तो काट कर दिली 1050 और जो मेरा पैसा कट हो गया भाई। पैसा रहेगा तो ले ले भाई, मैं तो नहीं ले। ये तुमको बोला आया भाई कुछ नहीं बोल रहा। मैं जाएगा सोना ठीक है, तो तुम आएगा तो ले लेना फोन में ठीक है। गाड़ी नहीं आता तो 3 बजे बाद जो भाई पेट्रोल गाड़ी नहीं आता रे भाई। 3 बजे जाना कितना है? 3 बजे बाद तुम 30,000 प्लस सेल करोगे, देख लेना। नहीं आता गाड़ी तुम मेरे को ना सिखाया यार। भाई इसमें 1.5 लाख में सेल हो रहा है, ज्यादा 2 लाख ये फोन में हो रहा है।
அடிக்கலான்னு பார்த்தா ஏர் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லையோ? ஏர் அடிக்கிற இடத்துலையும் ஒருத்தன் பார்க்கிங்கை பண்ணி வச்சுருக்கான். இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி பார்க்கிங் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாதா, இல்லை வாண்டடாக இங்கே வந்து பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. நான் ஒரு நாள் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பார்க் பண்ணேன். சைடில் தான் பண்ணியிருந்தேன், என்னை அதுக்குள்ளே துரத்திட்டாங்க. பட் ஆனால் இவங்க எதுவும் சொல்லாமல் வச்சுருக்குறாங்க. நானும் இதே மாதிரி லைனில் தான் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ யா, இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு மைனர் இக்ஸாக தான் சொல்கிறேன், மைனர் நெகட்டிவ்ஸ். இதனால் அவங்கள வந்து நீங்கள் இதெல்லாம் கார் வாங்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். காரோட பாசிட்டிவ்ஸ், ஓனிங் காருக்கு இருக்கிற பாசிட்டிவ்ஸ் வந்து நெகட்டிவ்ஸோட எப்போவுமே அதிகம்தான். பட் ஆனால் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், சில மைனர் இக்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இங்கே போகிறது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் கார் வச்சுருக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸ்லாம் மாற ஆரம்பிச்சிடும். நிறைய பிளேசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ணாமல் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் யூ வில் எக்ஸ்ப்ளோர் மோர் பிளேசஸ். நான் இப்போ வந்து என்ன என் மைண்டுக்குள்ள என்ன சொல்லிட்டுருப்பேன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். வீடியோ ஷூட் பண்ணுறோமோ இல்லையோ, சும்மா ஒரு பிளேஸ்க்கு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு யோசிக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் மைண்டில் வச்சுருப்பேன். ஓகே, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் யோசிச்சு வச்சுருந்தா மறந்துட்டேன் டக்குன்னு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மைலேஜ் தான். மைலேஜுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதர் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து மைலேஜ் பார்க்குறதே விட்டுட்டேன். நான் வந்து இந்த வண்டி வாங்கும்போதே எனக்கு தெரியும், இது ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின், இதனால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். இது அவ்வளோ செடேட்டடாக நம்ம ஓட்ட மாட்டோன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் மைலேஜை வந்து அவ்வளோவா ஒரு ஃபேக்டராகவோ இல்லை இதாவோ கன்சிடரே பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் வாங்குறீங்க, எந்த காராக வேணாலும் இருக்கலாம், அந்த கார் வாங்கினதுக்கப்புறமா அதோட மைலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரிஷியேட் ஆகும். ஈவன் இஃப் யூ மெயின்டைன் இட் எனி டைம். அது உங்களுக்கு வந்து லைட்டாக பாதரிங்காக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அவங்க டிசிடி வச்சுருக்குறாங்க. நான் இந்த காரில் அப்பப்போ மைலேஜ்லாம் நான் சொல்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு, என்ன மைலேஜ் வருதா, இதில் மைலேஜே வரக்கூடாது, எப்படி வருது அப்படின்ட்டுவாங்க. யாரா அவனுங்க 2 பேருமே ஸ்லோவாக போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, மைலேஜ் இந்த கார்லேருந்து வரவே வராது, எப்படி வருது அப்படின்ட்டுப்பாங்க. இதுக்கு எனக்கே பெருசாக வந்திருக்காது. நான் 14 சொல்லுவேன். 14லாம் எப்படா வருது அப்படிம்பாங்க. அவங்க வந்து அந்த லெவலுக்கு தான் மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க, இங்கே போகிறோம் அப்படின்னா இவ்வளோ ஆகும் எக்ஸ்பென்ஸு. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் வெரி சோலோவாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டான கார் வச்சுருந்தாலும் சரி, எது வச்சுருந்தாலும் சரி, யூ வில் கெட் யூஸ் டு இட். அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த கார் நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆகுதா, இந்த கார் எனக்கு பிடிச்ச கார் தான், ஃபேவரட்டான கார் தான். நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ரிசர்ச் பண்ணி தான் அந்த காரை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஆல் குட், ஆல் ஃபைன். பட் இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி பல ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்லாம் ஓடிட்டுருக்குது. ஆனாலுமே என் மைண்டில் வந்து இப்போ என்ன ஓடுதுன்னா, ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கார் எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு என்ன ரேஞ்சில் வந்து நம்ம வந்து காரை இது பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான காரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். தட்ஸ் ஹவ் இட் இஸ்.
இது வந்து என்னென்னா இது ஒரு ஹியூமன் டெண்டன்சின்னு கூட வச்சுக்கலாம். பட் காரை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரி கார் எவ்ரி ஐட்ரேஷன் வந்து அதோடய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த காரை வாங்கினப்போ இருந்த ஃபீச்சர்ஸ்க்கும் இப்போ வர காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் இன்னும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டு இதெல்லாம் நார்மல் ஃபேஸ் லிஃப்ட் ஓகே, இன்னொரு புது வேர்ஷனாக ஒன்று விடுவானுங்க. அப்போல்லாம் விட்றாங்க அப்படின்னா இதோட அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, யூ வில் கெட் யூஸ் டு திஸ், தென் யூ வில் ஃபீல் லைக் ஓகே நம்ம அந்த கார் எடுத்துக்கலாமா, நம்ம அந்த கார் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது வந்து நார்மலாக தோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் ஒன்று. என்னடா ரொம்ப நேரமாக யோசிச்சிருக்கிறேன். வேறு என்ன மைனரிக்குகள் இருக்கிறது, மைனரான நெகட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த சர்வீஸு இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். பட் அதுவுமே வந்து இப்போ நீங்கள் கார் புதுசாக ஓன் பண்ணுறீங்க, தான் ஃபஸ்ட் டைம் கார் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மைனரான இக்காக இருக்கும். என்னடா இது காரை சர்வீஸ் விட்றோம், இல்லை ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா காரை திரும்ப கொண்டு போய் விட்டுட்டுருக்குறோம். சில பிராண்டுகள் கார்லாம் இருக்குது, அந்த கார்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பாதி நேரம் சர்வீஸ் சென்டரில் தான் இருக்கும். அதெல்லாம் மைனர் இக்கில் மேஜர் இக்காக இருக்கும். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன இதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் இதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, எந்த இண்டிகேட்டர் எந்த கர்மாந்திரமும் இல்லாமல் பிரேக் அடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்து அவேராக இருந்து தான் ஆகணும் எந்த மாதிரி வண்டியெலாம் ஓட்டும்போது. அடுத்து என்னன்னா இது வந்து நான் ஏன் சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கார் வாங்குறீங்க ஓகே, பட் காரில் உள்ள விஷயங்கள் இதில் ஓன் பண்ணால் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. எனக்கு சில பேர்லாம் பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி கார் பார்த்தேன், இதே ரேட்டுக்கு வருது, 13 லட்சத்துக்கு அவன் வந்து இந்த பிஎம்டபிள்யூவோட இந்த வெர்ஷன் கொடுக்குறான், இல்லை ஆடியோட இந்த கார் கொடுக்குறாங்க, இந்த மாடல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு கார்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. மெயின் ரீசனே வந்து உங்களால் வந்து ஒரு 50 lakhs இல்லை ஒரு 80 lakhs அஃபோர்ட் பண்ண முடியாமல் தான் நீங்கள் வந்து கம்மியான ரேட்டில் நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லக்ஸரி பிராண்ட் அவ்வளோ லட்சத்தில் உள்ள காரை வந்து அவன் கம்மியான லேக்ஸுக்கு கொடுக்குறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காரில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது வேறு. அந்த கார் நல்லாவே இருக்கட்டும், அந்த காரோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த யானை பசிக்கு சோளப்பொரி போடுற மாதிரி தான். அதெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் கூட கம்பேர் பண்ணால் நமக்கு இது வந்து என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆடி வச்சுருந்தாங்க அவங்க ஃபேமிலியாக. நான் ஒரு நாள் கேட்டிருந்தேன் நம்ம ஆடி வந்து ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் ஒரு வேகாக ஒரு ஐடியா வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா. அப்போ வந்து கேட்கும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் காரை விற்றுலான்னு இருக்கிறோண்டா, செகண்ட் ஹேண்டில் வேறு ஏதாச்சும் ஒரு கார் நார்மல் ஹுண்டா இல்லை ஹோண்டாவில் இருந்து ஏதாச்சும் ஒரு கார் நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். யாரா அவன் பலாரம் போட்டு அடித்து இந்த பக்கம் திரும்புகிறான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கார் செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம், பட் இதோட மந்த்லி மெயின்டெனன்ஸே 1.5 lakhs கிட்ட ஆகுது. அதான் மந்த்லி மெயின்டெனன்ஸே 1.5 lakhs கிட்ட ஆகுதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாரி மந்த்லிங்கிற பாருங்கள், இயர்லி மெயின்டெனன்ஸே வந்து 1.5 lakhs கிட்ட ஆகுது அப்படின்னா நான் யோசிக்கிறேன், என்னது இவ்வளோ ஆகுதா? அதுலேருந்து நம்ம வண்டி நார்மலான வண்டியில் அதுலேருந்து ஒரு 10% தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஐ எம் ப்ரிட்டி ஷுர் யூ ஆர் நாட் ஃபைனான்ஷியலி எக்யூப்ட்
equipped to handle that. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த கார் யாரா அவன் பாதியில் அங்கே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கிறான். செல்லமே பார்த்துப்போ செல்லமே, உள்ளே போனால் அவ்வளோதான். புதுசு போல் ஏரியாவுக்கு. இது வேறு இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா என்லைன் இல்லை இன்னும் சில கார்லாம் இருக்குது. அந்த கார்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் சஸ்பென்ஷன் வைஸ் நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டிரைவிங் இந்த மாதிரி பேட்சியான ரோட்ஸ், இந்த ஊரில் வந்து நான் இப்போ ஓட்டுற ஏரியாலாம் வந்து ரோடே இருக்காது. ஒன்லி இந்த மாதிரி ஏதாச்சும் கேப்பில் நல்ல ரோடு வருமே தவிர 90% ஆஃப் த ரோட்ஸ் வந்து கேவலமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் வந்து அதிகமாகவே தெரியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்போ கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இதை நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போட்டு கவர் பண்ணுறேன். இந்த சஸ்பென்ஷன் மேட்ரே வந்து ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, இன்னொரு கார் வாங்கினா என்ன பண்ணும். எனக்கு வந்து இன்னொரு கார் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் வந்து சஸ்பென்ஷன் வந்து அடாப்டிவாக இல்லை சஸ்பென்ஷன் செட்டப்பில் இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டிஃப்னஸும் பிடிச்சிருக்குது. அட் த சேம் டைம் சில டைம் என்னென்னா இந்த மாதிரி பேட்சி ரோட்ஸ்லாம் போகும்போது வந்து பரவாயில்ல, கொஞ்சம் சஸ்பென்ஷன் இன்னும் லூஸாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ நான் அந்த BMW 340i ஓட்டியிருந்தேன், அந்த வீடியோ நான் போடுறேன். ஐ திங்க் அதில் வந்து ஆக்ஷன் கேமரா ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ், ஆக்ஷன் கேமரா ஃபுட்டேஜ் ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோ சூன் போடுறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அது வந்திருக்கும். யா, ஸோ அது ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதிலலாம் வந்து ஒரு அடாப்டிவ் சஸ்பென்ஷன் டெக்னாலஜி ஒன்று வச்சுருக்கானுங்க. ஃபிசிக்கலாக அடாப்ட் ஆகாமல் அந்த ஸ்ப்ரிங்கே வித்தியாசமான ஒரு இது ஃபிசிக்கலாக தான் அடாப்ட் ஆகுது, பட் வேறு ஒரு விதமான ஒரு டியூனிங் செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்டியரிங்க்கு தனியாக, சஸ்பென்ஷனுக்கு தனியாக, அந்த மாதிரி ஓவர் கஸ்டமைசேஷனில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், ஃப்யூச்சரில் கார் ஏதாச்சும் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ மைண்டில் என்னென்னா அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். ஏன்னா I want to experience that comfort as well. பெர்ஃபார்மன்ஸ் மோட்லேயே தான் நம்ம எப்போவுமே வண்டி ஓட்டுவோம் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. ஸோ ஒரு ஆக்சுவலான கம்ஃபர்ட் மோட் அப்படின்னா வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் லூஸாக இருக்கிறது தான் கம்ஃபர்ட் மோட். மற்றது எதுவுமே வந்து ஆக்சுவலான கம்ஃபர்ட் மோடுக்கு நம்ம சொல்ல முடியாது. வேறு என்ன இருக்குது? ஃபினான்ஷியல் இதை கவர் பண்ணிட்டோமா? ஃபினான்ஷியல், எமோஷ்னல். இன்னொரு எமோஷ்னலான சில விஷயங்கள் சொன்னல. எமோஷ்னலான சில விஷயங்கள் இன்னொன்று என்னென்னா, அப்பப்போ வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் வருது. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது எனக்கே நிறைய பேர் பிங் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க, ப்ரோ நான் இப்போ தான் கார் எடுத்தேன், ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில மைனர் எமோஷ்னல் இக்ஸ். இது வந்து உங்களுக்கு will you get used to it ன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் you will never get used to it. ஏன்னா இப்போ நானே வந்து நான் அதை கவலைப்பட்டுக்க மாட்டேன். இப்போ நான் எந்திலே வந்து ஒரு 2 ஸ்க்ராட்ச் இருக்குது. அது எனக்கு வந்து பெரிய மேட்ராகவே தெரியாது, விட்டுருவேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நான் எங்கேயாச்சும் நடந்து அப்படி தூரமாக போய்ட்டு லைட்டாக திரும்பி பார்த்து ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு அந்த மைனர் ஸ்க்ராட்ச் என் கண்ணுக்கு மட்டும் தெரியும். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரெக்ரெட் இருக்கும், சே அன்றைக்கி நம்ம இடிக்காமல் இருந்துருக்கலாமோ, அன்றைக்கி இது பண்ணாமல் இருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ இது வந்து இட் வில் பி தேர். இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். நீங்கள் சின்னதாக ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட வந்து என்னடா இது பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் worry about that. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோங்க. XEV9 ஐ திங்க் இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் கார் வச்சுருக்கல பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு இம்பல்சிவாக பிளான் பண்ணுறது வந்து இப்போ வந்து ரொம்ப யோசித்து பிளான் பண்ணுவீங்க. காரை எங்கே பார்க் பண்ணுறோம்,
இந்த டிரைவில் போனால் நல்லா இருக்குமா, இந்த ரோடு வழியாக நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிப்பீங்க. யூட்டர்ன் எடுக்கலான்னு பார்த்தா யூட்டர்னுக்கு ஒரு லொக்கேஷனே காணும். ஏன்டா நெகட்டிவான ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காரை பற்றி எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்கிறோமே, நெகட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் 2-3 பேர் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, எனக்கு பிங் பண்ணியிருந்தீங்க. ஒரு நண்பர்லாம் வந்து வெர்னா 1.5 டர்போ வாங்கியிருக்கிறாப்புல, அவரை ஒரு நாள் மீட் பண்ணலாம். அப்புறம் ஒருத்தர் i20 N-line வாங்கியிருக்கிறாப்புல. எல்லாம் வந்து இதெல்லாம் என்கிட்ட வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, டிசம்பர் மாதம்லாம் கேட்டுருந்தாங்க. இப்போ கரெக்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ். பரவாயில்ல, இப்போ போலீஸ் ஆச்சு இருக்குது. இது ஒரு பயங்கரமான திருட்டு ஏரியா. நான் போலீஸே பார்த்தது கிடையாது. இங்கே இந்த ஏரியாலே நான் ஆல்மோஸ்ட் ஒரு 9 months இருப்பேன்னு நினைக்கிறேன். போலீஸே பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். நிறைய திருட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். i20 N-லைனுக்கும் நான் சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தனியாக மேபி ஒரு வீடியோ போடுறேன். போடணும்னா வேணும்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்புறம் அந்த BMW அண்ட் அல்கசார் 2 வீடியோவும் போடுறேன். அதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது, இன்னும் போடாமல் இருக்கிறேன். அதை கண்டிப்பாக போடுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி சேனலுக்கு வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அதில் மட்டும் வந்து ஷார்ட்ஸாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. அதுக்கு வந்து கண்டென்ட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு வாய்ஸ் ஓவர் தானே, அதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா டெய்லி போடுற மாதிரி அதை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ திங்க் ஒரு 2-3 பேர் தான் வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி சேனலில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க. அதனால் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். டெய்லி வீடியோவாக ஒரு சின்னதாக டெய்லி ஜிம் போகிறது, என்ன சாப்பிட்றேன், இதை வந்து வச்சு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அப்படியே வேறு சம்பவங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலாங்க தான் பிளான். ஸோ அதுக்கு நான் வந்து எந்த டைமில் எடிட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, பார்க்கலாம். எனக்கு செம்ம தூக்கம் வந்துடுச்சு. இப்போலாம் நான் கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடியே தூங்கிடுறேன். எனக்கு செம்ம தூக்கமாக இருக்குது. இப்போ இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய் மக்களே, பாய்.